ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் குக். புதினா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கட்டு புதினா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 கொத்து வரைக்கும் கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்க போகிறோம். புதினா கூடவே அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். இந்த புலாவுக்கு வந்துட்டு தனியாக நம்ம மிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு. இது இஞ்சி பூண்டு விழுது தனியாக சேர்க்குறதில்ல, இது கூடயே சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அது கூட பட்டை மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை, அன்னாசி மொட்டு, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காயை வந்துட்டு தோலை எடுத்துட்டு அந்த விதையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதாட்டம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த புதினா பேஸ்ட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். சாதம் ஒரு குக்கரில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அது கூட நம்ம புதினா, பச்சை மிளகாய், மசாலாலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறோம். இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா அந்த பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த புலாவுக்கு விருப்பப்பட்டால் காய்கறி சேர்த்துக்கலாம், இல்லை வெறுமனேவும் செய்யலாம். நான் வந்துட்டு இதில் வந்துட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் மட்டுமே சேர்த்தாலே நல்லாயிருக்கும். இப்போது நான் வந்துட்டு 2 டம்ளர் வந்துட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு 4 டம்ளர் வந்துட்டு தண்ணி எடுத்துக்க போகிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்ததும் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணி நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நார்மல் ரைஸ், சாப்பாடு செய்கிற அரிசியில் கூட செய்யலாம். புலாவ் நல்லா தான் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது இதில் புளிப்பு எதுவும் நம்ம சேர்க்கலை, தக்காளி, தயிர் எதுவும் சேர்த்துக்கல அப்படின்றதுனால லெமன் மட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் சேர்த்ததுமே குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா விசில் வந்துருச்சு, 2 விசில் வந்துருச்சு. ஸ்டீம் எடுத்துட்டு சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா உதிரியாக நல்லா இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த மேலே இருக்கிற அந்த புதினாவெலாம் தனியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சாதத்தோடு நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சாதம் வந்துட்டு நார்மலாக லஞ்ச் பாக்ஸுக்காகவும் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது கூட வந்துட்டு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான புதினா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபர்ஸ்ட்லே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் சொல்லுங்கள்.